என்ற திறந்த வாசல் மூலமாக தான் நம் நாட்டு மக்களை அறிந்து கொள்ள முடியும் என்றார் தாகூர். உண்மையிலேயே திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் எங்களை போன்றவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற மக்களுக்கெல்லாம் உண்மையானது, சில பண்புகளை கற்றுக் கொடுப்பது. அப்புறம் ஒன்று சொன்னார் முத்துநிலவன் அண்ணன், ஒரு நாள் சந்தோஷத்திற்காக நாங்கள் வருஷம் முழுவதும் கஷ்டப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்டார். ஒரு நாள் தானே பிரசவம், அதற்காக அந்த தாய் 10 மாதமும் எவ்வளவு வலிகளை தாங்குகிறாள். அதற்காக வேணான்னு சொல்லிடுவீங்களா? குழந்தைய வேணான்னு சொல்லிடுவீங்களானே? சொல்லுங்க. அப்படி அதை பொறுமையா பெத்தெடுக்கிறதுனால தான் இயற்கையை அதை பெண்கள்கிட்ட கொடுத்துருக்கு. கண்டிப்பா அந்த பிள்ளை பெக்கிற கடமையை ஆம்பளைகிட்ட கொடுத்துருந்தா 6 மாதத்துலேயே யார்கிட்டையாவது அடகு வச்சு பாட்டரை வாங்கி அடிச்சுட்டு போயிருக்கேன். 6 மாதங்க நல்ல பிள்ளை பிறந்தோன்னே உங்கள்கிட்ட தந்துடுறேன், ஒரு ஆஃப் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அந்த கடமையை பெண்கள்கிட்ட இயற்கை கொடுத்ததற்கு காரணம் பொறுமை, அந்த 10 மாதம் அந்த குழந்தைகளுக்காக செய்கின்ற தியாகம். அதனால தான் பெண்களுக்கு இயற்கை அந்த கடமையை கொடுத்துருக்கிறது. ஆம்பளைகிட்ட கொடுத்துருந்தா குடும்ப கட்டுப்பாடே தேவையில்லை, இந்தியாவில் 2 கோடி பேர் தான் இருந்திருப்பான். நேருகிட்ட போய் ஒரு முறை கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாமா, இப்படிப்பட்ட இந்த பண்டிகைகள் எல்லாம் திருவிழாக்கள் எல்லாம் அவசியமான, அவர்கிட்ட இப்போ கேட்ட மாதிரி அன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க. அதிக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நேர். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? உழைக்கின்ற பாட்டாளி மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் இது ஒரு வடிகாலாக இருப்பதால் இது அவசியம்னு சொன்னார். அப்படிப்பட்ட பண்டிகைகள், ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு தாத்பரியம் இருக்குங்க. ஆடம்பரம் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும்னு இல்லை. ஒரு மாணவன், ஏழை மாணவன், வெறும் 250 ரூபாய்க்கு அவங்க அப்பா அம்மா ஒரு ஃபேண்ட் சட்டை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை என்ன சொல்லுவான் தெரியுமா? அவ்வளவு பெருமையாக ஒரு மாதமும் எல்லார்கிட்டையும் காட்டுவான், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டேன், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டோம், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டோன்னு. நான் கூட கேட்டேன் அந்த மாணவங்கிட்ட, எதுக்குப்பா ட்ரெஸ் எடுத்தீங்க? தீபாவளிக்கு தானே. அப்போ உனக்கு இல்லை நீ போடக்கூடாதுன்னு சொன்னா அவன் சிரிச்சு, போங்க மிஸ் எனக்கு தான் அப்படின்னுவான். அப்படி ஆடம்பரம் மட்டுமல்ல, சாதாரண ஒரு 250 ரூபாய் சட்டை கூட அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா அதுதாங்க திருவிழாக்கள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி. உங்கள் ஆடம்பரமான தீபாவளிக்கும் ஆடம்பரமான திருவிழாக்களுக்கும் எங்களுடைய அவசியமான திருவிழாவுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் தன்னோட மனைவிக்கு 5000 ரூபாய் போட்டு புடவை எடுத்து கொடுக்குறார், மனசு இல்லாமல் ஆடம்பரமே நினச்சிக்கிட்டு. அந்த அம்மாவும் தீபாவளி அன்னைக்கு கட்டிட்டு வந்து, என்னங்க அழகா இருக்கா, நான் அப்படியே கேத்ரின் ஹைஃப் மாதிரி இருக்கனான்னு கேட்குது. அவன் மனசுக்குள்ள முடியலை. என்ன நினைக்கிறானா, துருப்பிடிச்ச நைஃப் மாதிரி இருந்துகிட்டு இதுக்கு கேத்ரினா கைஃப் கேட்குதான்னு நினைக்கிறான். ஆனால் சொல்ல முடியலை, சிரிச்சிட்டு மழுப்புறான். ஆனால் அது உங்களுடைய ஆடம்பரமான திருவிழாக்கள், உங்களால் ஏற்றுக்கிறவும் முடியல, அதை இல்லாமல் இருக்கவும் முடியல. ஆனால் எங்களுடைய அவசியமான திருவிழா எப்படி தெரியுங்களா? ஒரு ஏழை தன்னுடைய வருமானத்தில் 500 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து தன் மனைவி கட்டியவுடன் அவள் கேட்கவில்லை, இவனாக சொல்கிறான், நீ அழகுமா, அவ்வளவு சூப்பரா இருக்க அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டுறான். பார்த்தீங்களா? அதுல இருக்குங்க அந்த ஒரு பாராட்டு போதும். முத்துநிலவன் அண்ணே சொன்னீங்க இல்லையா, பெண்கள் எல்லாம் அடிப்படையிலே கிடக்குறோமா, இந்த ஒரு பாராட்டும் இந்த ஒரு சொல் போதுனே வாழ்க்கை முழுவதும் அவங்க கணவன்மார் கால அடியில் கிடப்பாங்க பெண்கள். அதுதானே உண்மை. அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்டுக்கார்ட்ட ஏங்க நான் கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கேனா, நான் நமிதா மாதிரி இருக்கேனா, நான் நயன்தாரா மாதிரி இருக்கேனா அப்படின்னா யாராவது ஒரு நடிகையை சொல்லுவான்னு அந்த பிள்ளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் சொல்லியிருக்கான், நீ யார் மாதிரியுமே இல்லை, நீயாவே இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயா இருக்கிறதாண்டி எனக்கு சந்தோஷம்ன்ட்டு ஒரு பாராட்டு கொடுக்குறான் பார். அப்போ அந்த பிள்ளை நினைக்கிது, இத்தனை நடிகைகளை விட நம்ம என் புருஷனுக்கு அழகாக தெரிகிறோம் பார், அந்த சந்தோஷம் உலகத்தில் திருவிழாக்களை தவிர வேறு எதுவும் கொடுக்க முடியாதுமா. 300 ரூபா சேலை போதுமா, அதுக்கு எதுக்கு 3000 ரூபாய்க்கு பட்டு போடவை? சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் உருவாக்குவதே எங்களுடைய திருவிழாக்கள் தானா? அது மிக இல்லை. ஊரோடு கூடி உறவாடி மனமகிழ தேரோடும் திருவிழா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவசர உலகத்தில் பணம் பணம் பணம்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா யாரும் மறுக்க முடியாது, நானும் சேர்ந்து தான். ஆனால் அப்படிப்பட்ட கால சூழலில் கூட
ஒரு உறவுகளெல்லாம் கூடி பேசி மகிழக்கூடிய ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதனால தாங்க அந்த இடத்துக்கு பேரே கூடன்னு வச்சாங்க. அப்படி உறவுகளை இணைக்கக்கூடிய ஒரு உறவு பாலமாக இருப்பது எங்களுடைய திருவிழாக்களும் அந்த கொண்டாட்டங்கள் தானே தவிர ஆடம்பரம் மட்டும் இல்லைங்க. இந்த காலச்சூழலில் உறவுகளை நினைவூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த திருவிழாக்களும் பண்டிகைகளும். இன்னொன்று சொல்கிறீங்க ஐயா, ஐயா தவறு செஞ்சுட்டு மனிதன் வேணும்னு தவறு செய்கிறதில்ல, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் தவறு செஞ்சுட்டு போயிடுவான். அப்படி தவறு செஞ்சு போய் ஜெயிலில் இருக்கிறவனுக்கு கூட கருணை அடிப்படையில் மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு பண்டிகை தான் எங்களுடைய திருவிழாக்களும் பண்டிகைகளும். இது இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க. சிலப்பதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்திர விழா ஊரெடுத்த கதைன்னு ஒன்று இருந்துச்சு. அதில் அடித்தலை நீக்கல்னு ஒன்று சொல்லுவாங்க. முன்னாடியே சிறைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பகை மன்னர்களின் விலங்குகளை நீக்கி அவர்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த அடித்தலை நீக்கல்னு. அந்த வகையில் இந்த கொண்டாட்டங்களும் இந்த திருவிழாக்களும் ஒரு மனிதனுக்கு மறுவாழ்வை கொடுக்கிறது, அதுதான் உண்மை. அழகான அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.